வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1:1 ரேஷியோ இருக்கும், அதை ஸ்லைட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி ஸ்லைட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேச்சுரேஷன் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோ உங்கள் கையிலே வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட அந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதுலேயே இன்னொரு இது வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை செட் பண்ண வாட்டி எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அதோட சைஸ் வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதோட சைஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மிரரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்று அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி ரைட் சைடே பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். அதை கரெக்டாக அந்த உள்ளே இருக்க அந்த சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த சர்க்கிளுக்கு பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பட்டர்ஃப்ளை வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்படியே எகைன் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த பார்டர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 9 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்டர் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை இப்போ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த பார்டர் வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து இப்போ ப்ளே ஆகும்.
இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே வீடியோவே ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக இருக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.